ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 127. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிறனால நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு லெக் டே போடலான்னு போயிருந்தேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக பிரெட் ஸ்லைசஸ் வித் பனானா அண்ட் ஹனி ஆட் பண்ணி சாப்பிட்ருந்தேன். கூடவே ஒரு பிளாக் காஃபியும் அடிச்சுட்டு போயிட்டேன். ஸோ எப்படி ப்ரீ ஒர்க் அவுட் மீல் முக்கியமோ, அதே மாதிரி இன்ட்ரா ஒர்க் அவுட் மீலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு எனர்ஜி கண்டிப்பாக தேவைப்படும். கையில் ஏதோ ஃப்ரூட்ஸோ இல்லை டேட்ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு டேட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் கையில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு இருந்ததுன்னா நீங்க எடுத்துட்டு போலாம். சில பேர் வே புரோட்டீன் ஷேக் எடுத்துப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு ஒர்க் அவுட் முடிச்சுட்டோ, இல்ல எப்ப எனர்ஜி தேவைப்படுதோ அப்ப எடுத்து குடிச்சுப்பாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு டேட் சாப்பிட்டுருந்தேன். ஸோ எனக்கு லெஃப்ட் நீல வந்து லைட்டா பெயின் இருக்கிற மாரி இருந்தது. அதனால நீ ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வந்து ஸ்குவாட்ஸ்ல ஆரம்பிச்சேன். ஸோ ஸ்குவாட் ஒரு செட் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்து டைம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஸ்குவாட் பண்ணிட்டு நான் லைட்டா புல் அப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல் அப்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அனாட்டமி வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் எக்சர்சைஸ் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம பண்ணுவோம். ஸோ இப்படி தான் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்ல. உங்களுக்கு எந்த மாரியான ஃபார்ம்ல பண்ணா உங்களுக்கு மசில் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறது நீங்க பண்ணி பார்க்கும்போதே ஃபீல் ஆகும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லா லாக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஏன் ஃபுல்லா லாக் பண்ணணும்? கொஞ்சம் ஒரு மேல வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா ஸ்டாப் பண்ணிடலாமே! எப்படி நீங்க லெக் பிரஸ்ல வந்து ஃபுல்லா லாக் பண்ணாம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாரி இதுலயும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குவாட் ஆக்டிவேஷன் நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ நல்லா அது எனக்கு இந்த பர்ட்டிகுலர் மூவ்மெண்ட்ல தெரிஞ்சது. ஸோ அந்த செட்ட முடிச்சுட்டு எனக்கு டைம் இருந்தனால லைட்டா வந்து சின் அப்ஸ் பண்ணலாம் வந்து சின் அப்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து எந்த பர்ட்டிகுலர் மூவ்மெண்ட்ல ஃபார்ம்ல வந்து நல்ல மசில் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அந்த பர்ட்டிகுலர் மூவ்மெண்ட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்ஸ் வரும். ஈஸியராவும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அந்த மாரி பண்ணி பெட்டரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நல்லா பண்ணுங்க. சூப்பரா பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிடும்போது இருந்ததுனால, ஸோ ஒரு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி வீட்லயே செஞ்சு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.